ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆங்கில புத்தாண்டுங்க. இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. 2024 அனைவருக்கும் நல்லபடியாக அமையட்டும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு 600வது வீடியோ. ஸோ டிஎஸ்எஸ் ஸ்டூடியோஸில் 600வது வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்டல் ஹெல்த்தை பற்றி தான். நான் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லைங்க. என்னுடைய அனுபவங்களையும் நான் படித்த ஆர்டிகல்ஸ், என்கிட்ட சிலர் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள், இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னாலே எல்லாரும் அதை பற்றி பேசுகிறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. இப்போ சில பேர் வெளியே பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்துட்டோம். முதல்ல கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அவங்க பகிர்ந்துக்கிறாங்க வேலையை. குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்னா தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசமே இல்லாமல் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இந்த ஸ்ட்ரெஸ் உண்மையா இல்லையா? இதெல்லாம் பற்றி நம்ம ஆராயறதுக்கு இன்றைக்கி இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை எப்படி இது ஒரு சின்ன விஷயம் தான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நமக்கு பிடிச்ச விஷயங்களை நிறையா பண்ணணுங்க. என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ப்ரையாரிட்டைசேஷனே இருக்காது. ஸோ நம்மளை பற்றி ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். நம்ம குழந்தைய பார்க்கணும், நம்ம கணவரை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வீட்டு வேலைகள் இருக்குது, வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், இத்தனை இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக நினைப்போம். அதோடு இல்லாமல் இப்போ பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ ஒருத்தவங்க ஒரு கார் வாங்குறாங்களா, ஒரு பைக் வாங்குறாங்களா, ஒரு வீடு வாங்குறாங்களா, நம்மளும் அதை வாங்கணும், இல்லாட்டி நம்மளை எதாவது நினச்சிடுவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ, இல்லை நம்மளை சேர்த்துக்குவாங்களா, நம்ம கூட பேசுவாங்களா, இல்லை ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் சில சமயம் வரும். நம்மள சில பேருக்கு வரும். அப்படி இருக்கும்போது நம்மளா இருந்தாலே போதுங்க. அந்த ஆத்தென்டிசிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம ஒல்லியாக இருக்கோம், குண்டாக இருக்கோம், கருப்பாக இருக்கோம், வெள்ளையாக இருக்கோம், இதெல்லாம் கவலையே இல்லை. நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த சோஷியலாக எப்படி பழகிறது, நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி வாழுறதுன்னு நம்ம யோசிச்சாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. என் குழந்தைய சில சமயம் சொல்லுவாள். எனக்கு ஒரு 7 வயசு குழந்தை இருக்குது. அவளே சொல்லுவாள், இன்றைக்கி என்ன ஒரே எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்றைக்கி நிறைய வேலை வாங்கிட்டாங்க ஸ்கூலில். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நம்ம இருக்கும்போது நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். இப்போ அவளுக்கு இல்லவே இல்லை ஹோம்ஒர்க்கு. ஆனாலும் அவள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறா சில சமயம்னா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு ஆண் பெண் இந்த பாரபட்சமே இல்லை. மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் இது சமம் தான். இப்போ ஒரு அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அந்த குழந்தைகிட்ட போய் பேசணும். நம்ம நிறைய பேச தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். சில சமயம் அவங்க நிறைய பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இருக்க பிஸி ஸ்கெடியூலில் அவங்க பேசும்போது, ஐயோ என்னடா இப்படி பேசுகிறாங்க, எப்போ பாரு பேசிகிட்டே இருக்காங்க, நமக்கே 1008 வேலை இருக்குது, எப்படி போய் இவங்களை நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கு உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செல்ஃப் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்களைன்னா நமக்கு நம்மளே நேரம் ஒதுக்கி என்ன பண்ணலாம்? பாட்டு பாடலாம், ஆடலாம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். வெக்கேஷன் பிடிக்குமா, ஒரு 2 நாள் ஒரு ஸ்டே பண்ணிட்டு வாங்க வேறு எங்கேயாவது போய். அந்த சேஞ்ச் இருந்தாலே நம்ம மனம் ஒரு மாறுதல் ஏற்படுங்க நம்ம மனத்தில். அதே மாதிரி ஒரு புக் படிக்கலாம். நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும், அது கூட நம்ம பண்ணலாம். அதோடு இல்லாமல் இந்த குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளும் அந்த ஹேபிட்ஸை வளர்க்கணும். இன்றைக்கி எனக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நான் என்னோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறது ஒரு வேலையாக நினைக்காம நம்ம லைஃப் ஸ்டைலில் அது ஒரு அங்கமாக நம்ம வகிச்சுக்கிட்டாலே நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு சில பேர் ரொம்ப இன்டென்சிவாக ஒரு 3 மாதம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கங்க. ரொம்ப இதாக, இல்லை நான் வாக்கிங் போகிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், இல்லை நான் இதை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இது இருக்கும், உற்சாகம் இருக்கும். அப்பா நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் ஒருத்தர் பண்ணிவிட்டு அப்படியே டே 1 மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவோம், ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா, காலை கடன், பல் விளக்குறது, குளிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக்ஸையும் ஒரு அங்கமாக வகித்து நம்ம லைஃப் ஸ்டைலோடு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இந்த இந்த புத்தாண்டில் ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுப்பாங்க. அது அந்த 1ஆம் தேதியோட காண போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெசல்யூஷன் இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு 365 நாளுமே நம்ம வந்து இதை பண்ண தான் போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பகுதியாக தான் இருக்க போகுது. நம்ம கண்டிப்பாக அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. இப்போ என்னுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் படித்து நம்ம அதை அப்படியே நம்பணுங்கிறது இல்லை, அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருதா நம்ம எடுத்து பண்ணிக்குவோம். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி நான் சில ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன், அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறது. இப்போ ரொம்ப ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்குது அவங்களுக்கு, எப்போ பாரு அது இல்லைன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வரைகிறதா இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், புக் படிக்கிறது, அவங்களுக்கு இந்த நம்ம விடுகதையெல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா முதல்ல, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறது, வைக்கிறது, ஒரு ஜோக் சொல்கிறது, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரி சில ஹேண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மக்களோட பழக விடணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கூச்சமெல்லாம் போய் நல்லா பேசுவாங்க எல்லாருக்கூடையும். அவங்க பேச தான் அவங்கள வெளிப்படுத்துவாங்க. ஓகே, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்க மைண்டில் எத்தனை சின்ன மண்டையில் நிறைய விஷயம் ஓடுங்க, அதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்ம தான் அவங்க சொல்லித்தரணும் அவங்களுக்கு. அதுக்கு நம்ம முதல்ல நல்லா மென்டல் ஹெல்த் வச்சுக்கிட்டா தான் அவங்கள நல்லபடியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அது இந்த வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரும். இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது இல்லைங்களா, இந்த வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரும், இல்லை ஒத்து வராமல் போகும். ஆனால் அவங்கக்கிட்ட எரிஞ்சு விழாதீங்க. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். நானே பல இடத்துல பண்ணியிருப்பேன், ஆனால் இன்னுமே வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம வாழ்க்கையோட பகுதியாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நியூ இயர் நான் பண்ணிடுவேன் அப்படி இல்லை. வாழ்க்கையில் நான் இருக்க வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிப்பேன். அப்போ ஒரு 4 விஷயம் நம்ம யோசிக்கிறோமா, முதல்ல 1 எடுத்து நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3மே வந்து லைனில் இருக்கும், க்யூவில் இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்ம பண்ணிகிட்டே போகலாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். ஆத்தென்டிக்காக இருங்க, அதாவது நம்மளாக இருக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அதோடு சேர்ந்து அதுக்குன்னு வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது. நம்ம சோஷியலாக எப்படி வந்து நம்மளாவே வச்சுக்கிட்டு எப்படி பழகிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் அது பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்காங்கிறதுல இருக்குது. அது நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு வேணும். 3வது என்னென்னா, இந்த வாழ்க்கை முறையில் நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கற்றுக்கணும். இவ்வளோ வேகமாக ஓடுதா, இதுக்கு வந்து நம்மளுடைய இதை எப்படி அதில் பொருத்திக்கிறது, நம்மளுடைய நம்ம வந்து ஸ்பீடாக இருப்போம், ஸ்லோவாக இருப்போம். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதுக்குள்ளே அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் அனைவரையும் சந்திச்சதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு 600வது வீடியோ மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். see you அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை பாய். உங்கள் விஜி. தேங்க்யூ.